சபைக்கு பணிவான முதல் வணக்கம். இருந்தாலும் ஹரிஹரி மூலமின்றி யாவரும் துதி செய்யக்கூடிய ஆதிபரம் ஜோதியாய் விளங்கும் நன்னன் முகுந்த நாராயணன் வைகுந்தன் ஜனார்த்தன் என்று சொல்லக்கூடிய என் பெயர் ஓ ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன். ஓ கண்ணன். இருந்தாலும் இன்னும் அருமை என்னார் சக்தி என்னார் அவர்கள் இன்னும் நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல பச்சையம்மனை வேண்டுகிறேன். உனக்கு மாதவா ஒரு விதையில்லாத வித்து. உங்களுக்கு விதை இல்லை, உனக்கு இல்ல, எனக்கு இருக்குது சாமி, எனக்கு இருக்குது. ஏய் அப்படி அல்ல. அதாவது இவ்வுலகத்திலே அனைத்தும் நானே. நிலம் நீர் காற்று ஆகாயம் அந்த ரெண்டு சராசந்த 14 குணத்திலும் இந்த எம்பெருமான் கண்ணன் நான் அசைந்தால் இவ்வுலகம் அசையும். நீங்கள் அசைந்தால் உலகமே அசையும். நான் அசையவில்லை என்றால் இவ்வுலகமே அசையாது. ஆமாப்பா. அப்படியே இருந்தாலும் ஆதி மூலம் அநாத ரட்சகன் இன்னும் சாந்தி அம்மா அவர்கள் இன்னும் நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். அவருடைய குடும்பமும் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும். ராமா உனக்கு எப்பதும் நானோ நீங்களோ அகமென்று சொல்லக்கூடிய 1008 நாமத்தை உடைய இந்த கண்ணன் நான் யுகமோ 4 இந்த 4 யுகத்திலே என்று சொல்லக்கூடிய 4 யுகத்திலே நான் அகம் என்று சொல்லக்கூடிய 1008 நாமத்தை உடையவன். நான் தாங்கியதோ 108 அவதாரம். அதிலும் இந்த 4 யுகத்திலே தசம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரத்தை உடைய கண்ணன். இந்த யுகம் இப்ப நடப்பது யுகம். இன்னும் அருமை தாய் செல்வி அம்மா அவர்கள் கழித்து வருவதற்கு கஞ்சூத்து ஆட்சி அம்மா, சோர்ந்து வருவதற்கு சோர்வூத்து ஆட்சி அம்மா போல தாய் செல்வி அம்மா அவர்கள் இன்னும் நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். அவர் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று பச்சையம்மனை வேண்டுகிறேன். இந்த துபாபுரா யுகத்துல நான் தேவகியின் மைந்தனாய் பிறந்தேன். தேவகி மைந்தனா பிறந்தீங்க? ஆமா. சரிங்க. பிறந்தது மச்சி தேசத்துல கல்லற சிறையிலே பிறந்தவன். கல்லற சிறையில்? ஆமா. சரிங்க. மாதவா நான் 8ஆம் போராக பிறந்தேன். 8ஆம் போராக பிறந்தீங்க. கட்டி வச்ச கூடலாம் குட்டி சேவரா போகட்டும். அது நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அப்படி இல்ல. தாயோடு உடன் பிறந்த தாய் மாமனை மணிப்பதற்காக மாலை சுத்தி நான் பிறந்தேன். இதெல்லாம் போனால் போகட்டும். இன்றைய தினத்திலே இதோ அதாவது நாராயுணா என்ற சத்தம் தான் கேட்குது.
தாத்தா உனக்கு இன்னைக்கு வேற எங்கேயும் கிடைக்கலையா? என்ன தாத்தா? நான் தான் சிக்கன்னா. ஏன் தாத்தா அப்படி சொல்ற? ஏண்டா டேய், நாராயணம், நாரதன் நாராயணம். போகாத இடமும் இல்ல, நண்டு அறியாத வங்கம் உண்டோ, கிடையாது கிடையாது நாளை எரியாத குளம் உண்டா? கிடையாது தாத்தா. ஏண்டா, இவன் கலகத்துக்குன்னே பிறந்தவன். நாராயண, நாராயண, நாராயண. தாத்தனும் பாட்டியும் 2 பேரும் ஒன்னா கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு ஆசையா இருந்தோம். இந்த நேரத்தை வந்து மூக்க நுழைச்சிட்டான். தாத்தா. நீ வந்தது என்ன காரணம்? என்ன தாத்தா கலகத்தை எதுவும் கொண்டு வந்திய? நானும் கலகலாம் வேற இடத்துல படிப்படுது. உங்ககிட்ட கலகம். நாராயண, நாராயண, நாராயண. ஏய், தெரியாமலையா உனக்கு புலவர் என்று நாங்கள் பேர் வச்சிருக்கிறோம்? தாத்தா ஏன் தாத்தா என் பேரே ஊர்ல 5 பேர் மாட்டேங்குது தாத்தா. தேசிய பிள்ளை கம்பெனி இருக்கிற அடி வாங்கல. அந்த காரணம் என்ன தாத்தா இன்னைக்கு நான் புலோகத்தை சுற்றி வரும் பொழுது ஒரு புது ஊரை பார்த்து வந்துக்கிறேன் தாத்தா. புதுமை பார்த்து பாட்டி ஏடா விட்டு வந்த? பாட்டி பாட்டி நாரதா வணக்கம் பாட்டி. நன்றாக இருப்பார். பாட்டி எப்படி? பாட்டி எப்படின்னு பேர பிள்ளையை கேட்டா டேய், நல்லா ஆயா நல்லா இருக்குது அழகா இருக்குதுன்னு சொல்லுவனா? ஏண்டா உன் பாட்டி நீ சொல்லக்கூடாதா? ஐயோ நான் கட்ட கேரி ஆச்சு. நாராயண, நாராயண. பார்த்தா தெரியும், விடி விடி போன் வரத பார்த்தா. வரதெல்லாம் உங்களுக்கு. தேவி, தாத்தா ஏதோ புதுமை இருக்குன்னு சொல்றான். தாத்தா. என்னடா புதுமை? என்ன புதுமைன்னு கேக்குறியா? ஆமா. பெருத்ததோ ஆளா விருச்சகம். ஆலாமரம்னா பெருசா தான் இருக்கும். ஆமா உலகத்துல எங்கதான் சின்னதா இருக்கு. ஆளா விருச்சகத்திலே 8000 கிளைகள் உண்டு, 8000 விழுதுகள் உண்டு. ஆலாமரம்னா எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆமா. சொல்லு பார்க்கலாம். தாத்தா அதெல்லாம் இருக்குது. ஆனா அந்த விழுதுல அந்த ஆலாமரத்துல ஒரே இலக்கோடல தாத்தா. இந்த தாத்தனை பார்த்தா பைத்தியக்கார பொண்ணு எடுத்து தெரியும். நான் ஏதாவது சொல்லுவேனா அப்படி? ஏன்னா ஆலாமரம் உயிரோட தாங்குது. ஆனா உயிரோடு இருக்குது. 8000 கிளைகள் உண்டு, 8000 விழுதுகள் உண்டு. ஆனா இடம் ஒண்ணு கூட இல்ல. மரம் செழு செழு செல்லுன்னு இருக்குது. வாடி வதங்கினது போல் தெரியுது தாத்தா. ஆனா உயிரோட தாங்குது. ஏய், பேசுறதே புதுமையா இருக்குது. அப்புறமேட்டு தாத்தா அதனால நான் என் பொண்டாட்டி விட்டுட்டு வர மாட்டேன். அப்புறம் பொண்டாட்டி கூட்டிட்டு வருவேன். அவதான் மறுபடியும் இங்க வா தாத்தா, இங்க வா. நீ ஒண்ணு கேட்டு போல. இல்ல இங்க பாருங்க. நாரதன் கெடுத்துட்டான்னு நினைக்கிறியா? நீ வராட்டி போ. புது விழிஞ்சு போச்சா போட புதுமணா புதுமணா வேண்டிய யாரும் அழைக்கிறாரா? இங்க பாரு, நாம போறது புதுமை பார்க்க போறோம். நம்ம பெருமா கோயில் நின்று கோவிந்தா கோவிந்தா 1000 பேர் கோவிந்தா போடுவாங்க. அதெல்லாம் பாத்துட்டு ஆக முடியும் தாத்தா. நேராவும் தாத்தா ஒரு பக்தன் வேண்டிய அழைக்கிறாருன்னா அச்சமயமே அவருக்கு காட்சி அளிக்கணும். தாத்தா கொடுப்பீங்களா காட்சியா? இங்க வா, கவலைப்படாத. ஏண்டா ஆண்டா பஞ்சாயத்து படி இருக்குது. இங்க பாரு, யாரே கூப்பிட்டு போறாங்க, கூட்டத்துல கோயிந்தா போறதா நினைச்சிட்டு அப்புறமேட்டுக்கு நாரதம் முடிச்சுட்டான். பார்த்தா பெண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை அழுகுச்சுன்னா மனம் இறங்கி போயிடும். எனக்கு பொம்பளை அழுந்தாவே உனக்கு பொசுக்கு இறங்கி போயிடும் தாத்தா. இறங்குது. இங்க பாரு, நாரதம் கூட்டிட்டு வந்துட்டான். குடும்பத்தை கெடுத்துட்டான். அப்படிலாம் என்னை சொல்லக்கூடாது. குடும்பத்தை சொல்ற ஏற்கனவே சொல்லி போவாங்க பயமா இருக்கு. சரி, அதனால புறப்படு போகலாம். புறப்படு. நான் வரேன். ஆமா.
சரி தாத்தா இந்த பெண்ணை பார்த்தா அவரு கண்ணிலே பார்க்கின்ற போது நெற்றியிலே குங்குமத்தோடு சிறு சிறப்போடு இருக்கு. அதனால தீர்க்க மாங்கல்யத்தோடு சுக மாங்கல்யத்தோடு அங்க அவள் தான் அப்படியே ஏன்பா ஏன் அடிச்ச காரணம் இங்க படுத்திருப்பார்களா? இங்க படுத்து உறங்கி கொண்டிருக்கோம். யார் தெரியுமா? நான் தான் கட்டிய கணவர். தாலி கட்டின புருஷன். இவரே உன்னை தாலி கட்டின கணவர். ஆமா. ஏன் படுத்து தூங்குறாரு? படுத்து தூங்கவில்லை மாயவா. இவர் மாண்டு மணிந்து போனார். செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டானா? செத்து போன ஒரு பிணத்திற்கு மனைவியாக நான் இருக்கும் பொழுது திருக்க சுமங்கலியோடு வாழ்ந்துப்பா என்று சொல்றியே, உனக்கு மனசாட்சுண்ட மாயவா? அம்மா நெத்திய பார்த்தேன், பொட்டோட இருந்த, அதனால நான் எப்பயும் போல மாங்கல்யத்தோடு வாழுன்னு சொல்லிட்டேன். இறந்தவனுக்கு உயிர் கொடுக்க நான் என்ன சிவபெருமா பார்த்தல கல்யாண ஆயிடுச்சுல? ஆமா. செத்தவனுக்கு உயிர் கொடுக்கணும்னு நீ கேக்குற. அதாவது மாங்கல்யத்தோடு வாழ்வாய் நான் சொல்லிட்டேன். உயிரை பிடிக்கக்கூடிய வேலை எனக்கு இல்ல. அதனால உயிரை பிடிக்கக்கூடியவன் எம்மன். எமனை குடிக்க போ. புதுமை பார்க்கணும்ல, காமிக்கிறேன். அப்படியா? ஆமா. அவனால்தான் உயிர் கொடுக்க உங்களால முடியாதா? காமாட்டு உட்கார மாயவா, காமாட்டு உட்கார கருவாயா வாடா நீங்க வாங்க. உனக்கு தான் நார்மல் சொல்றீங்க உட்காருங்க. போய் சரி நம்ம கூட்டிட்டு வா. நீ வழி விடுங்க. உன் பேர் என்ன பண்ணு? அந்த பொண்ணு பேரு என்னடா என் நாட்டை தேடி வந்திருக்கிறா? நீ வந்தாலே குசலம் முடிச்ச நாய் குசலத்தோட வருவேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். என் நாட்டிலே எனக்கு இடையூறு என்றால் நான் அடித்துக் கொள்ளுவேன். இன்னைக்கு எங்கேயுமே இன்னைக்கு புதுமான கொண்டு வந்துருங்க. புதுமையா? ஆமா, புதுமை புதுமை. பூலோகத்திலேயே ஒரு புதுமை கண்டு வந்திருக்கேன். என்ன புதுமை? வாங்க.
இது கனமா இருக்கும் எம்மனுக்கு இது என் பாசக்கயிறடா. கயிறா பாடா போச்சு. இங்க வாங்க. பூலோகத்திலே ஒரு பதுமை இருக்கிறது. பதுமைக்கு கை இருக்குது, கால் இருக்குது, கண்ணு இருக்குது, மூக்கு இருக்குது, முடிச்ச கண்ணாகவே இருக்குது. ஆனா கை கால் மட்டும் ஆட்ட மாட்டேன். இது மாதிரி பதுமையை எங்களாச்சும் பாத்துருக்கீங்களா? இப்பேற்பட்ட பதுமையை நான் கண்டதே இல்லையே. அதனாலதான் அந்த பதுமையை காட்டலாம். உங்களுக்கு விருப்பம் வேற ஆசையை தூண்டி விட்டுட்டு அப்புறம் போறங்கிறான் பாரு. இவனை நம்புவது எனக்கு கொஞ்சம் சிரமமா விருப்பம். அந்த புதுமையை நானும் கண்டு ரசிக்கிறேன். சற்று பொறுமையாக இரு. ஏதோ ஒரு பொம்பளை குரல் கேக்குது. பொம்பளை குரல் கேட்டுட்டு போகுது. நீ பொச்ச முடியும். அவ என்னையா கூப்பிட்டு இருக்கா? யமா யமான்னு என்னையா கூப்பிட்டு இருக்கா? ஒரு பொம்பளை கூப்பிட்டு இருக்குமா? வர போவாம இருப்பா. இங்க பாருங்க தெரியுது. உங்களுக்கு புதுமை வேணுமா பொம்பளை வேணுமா? எனக்கு பொம்பளை தான் முக்கியம். புதுமையெல்லாம் வேண்டாம். நீ முன்னாடி போயிட்டு நான் அந்த பொம்பளையை பார்த்துட்டு வர்றேன். அப்புறமேட்டுக்கு நான் வந்தா நீ இன்னும் போகல. கலகத்தா செஞ்சா அப்படின்னு என்னை சொல்லக்கூடாது. நீ இன்னும் போகல. நான் போறேன். சுமங்கலியா இருப்பாயம்மா. ஓய், எப்படி எப்படி வார்த்தை? என்ன பத்தி கூப்பிட்டுட்டே இருந்திய. ராஜா, ஆமா, அனைத்து உயிர்களையும் பிடிப்பது தாங்கள் தானே? ஆமா. சரி, என் திசை அதிபதி நான். என் திசை அதிபதி என்று சுகசேமத்தோடு வாழ்ந்திருப்பாய். சுபமாங்கல்யத்தோடு வாழ்ந்திருப்பாய். ஆமா. ஐயா, இந்த உயிர்கள் எல்லாம் பிடிக்கக்கூடிய யமதர்ம ராஜா. ஆமா. சற்று இங்கு வாருங்கள் ஐயா. ஏமா இங்க படுத்துக் கொண்டிருப்பது என்ன மலையிட்ட மன்னவர். ஏன் நேரத்துல தூங்கிட்டு இருக்கிறாரு? எழுப்பிடு வீட்டுக்கு போகட்டும். ஓய், எழுப்பிடு வீட்டுக்கு போகட்டும். அவர் மாண்டு மடிந்து போனார். நான் ஒரு விதவை பெண். ஒரு விதவை பெண்ணை பார்த்து சிவ மாங்கல்யத்தோடு வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னீர்கள் அல்லவா? என்ன உன் புருஷன் செத்தா போயிட்டான்? ஐயோ, தாங்கள் தான் எப்படியாவது மன்னவர் என் மன்னவரை வீழ்ச்சி பெற்றது நீதானே? இப்பொழுது என்ன செய்ய ஏது செய்ய எனக்கு தெரியாது. என் மன்னவரை உயிர்ப்பிக்க வேண்டும். உன்னால் முடியுமா முடியாதா? என்னால முடியாது. நான் முடியுமா முடியாதா? நான் உயிர் எடுக்கிற வேலை மட்டும்தான் எனக்கு. உயிர் கொடுங்க. எங்கடா கொண்டாந்து நிக்க விட்டுருக்கிறேன். உயிர் எழுப்பல. அப்ப நீங்க தான் நான் பேசாம எம்மலாகத்துல உசுர புடிச்சுக்கிட்டு தான் இருந்தா என்ன புடிக்கிறா கூட்டிட்டு புதுமை பார்க்கத்தான் கூட்டு வந்தேன். நீ தான் பொம்பளை கூப்பிடறான்னு போன. புதுமை பார்க்க என்னோட வந்து உசுர கொடுக்க முடியுமா? நீ அவன் அடிக்க கூடாது. புதுமை பார்க்க புதுமை காட்டுறேன். ஒரு பேசாத பதுமைக்குதுன்னு நீ பாத்தியா? அந்த பதுமைக்கு இன்னைக்கு பரவாயில்ல தூங்குறதுக்கு. இங்க வா.
கை இருக்குது, ஆமா கால் இருக்குது, ஆமா. கண் இருக்குது, இருக்குது. மூக்கு இருக்குது, இருக்குது. வாய் இருக்குது. ஆமா ஆனா பேச மட்டும் மாட்டேங்குது. உடம்புடா உனைய புறாயம்மா பேச்சும். நான் தெளிவா தானே சொல்லி கொடுத்தேன். என்ன தெரியுமா ராஜா? முடியாது இறுதியாக சொல்கிறேன். அவர் கண்டவருக்கு உயிர் கொடுக்க முடியுமா முடியாதா? மும்மூர்த்தி தேவரால மட்டும்தான் முடியும், என்னால முடியாது. அங்க பாரு. ஆமா, ஐயோ. யமனே, மாயவா சேர்ந்து இந்த பெண்ணுக்கு மாங்கல்யத்தோடு வாழ்வா என்று உரைத்த மைத்ரா பக்கால போய் எங்கேயா போனேன்? வாங்க. வாங்க. இதோ. சரி. அந்த முத்துராஜனுடைய உயிரை பிரியக்கூட காலம் வந்து முடிஞ்சதா? எப்படி அவனுடைய உயிரை பிடித்த? சொல்லு. அதாவது இந்த முத்துராஜாகப்பட்டவன் தான சாகலா இல்ல, சரி. அவன் மூர்த்தியா தான் இருக்கிறான். சர்ப்ப காண்டத்தினால அவன் மூர்த்தியா இருக்கிறான். என்ன காண்டம்? சர்ப்ப காண்டம்டா. காண்டம் வேற, இது சர்ப்ப கண்டம். அப்படித்தான் அப்பப்ப கண்டுபிடிப்பாங்க. சரி, அதாவது விதி முடிந்து முத்துராஜன் சாகவில்லையா? சர்ப்ப கண்டத்துல நாகதோஷத்தால் எத்து போயிட்டான். மூர்த்தியாயிதான் இருக்கிறோம். உயிரை எழுப்பிடு. எல்லாருமே சேர்ந்து எழுப்புலங்க. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நல்லா இருப்பா முத்துராஜா, இதுதான் உன் மனைவி. யாரு? பின்னாடி ஒருத்திக்கிறான். எனக்கு திருமணமே ஆகலையே. உனக்கு உண்மையா இப்படி சொல்லினா ஓட்டுல போய் உதவுன்னு போயிடும். இல்லப்பா, நீ உயிர் இல்லாதப்ப இந்த இதை புடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆட்டுக்குட்டியா? ஆட்டுக்குட்டியா? இல்லப்பா, மாட்டுக்குட்டியா? இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த பொண்ணாலதான் நீ உயிர் பெற்றாய். கணவனை காத்தவள் இவள்தான் உத்தமி பத்தினி. ஆமா. உங்களுடைய அருளின் வரை இந்த பூவுலையை நாங்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்வதற்கு நீங்கள் தான் சீரோடு சிறப்போடு ஆழ்வாய். உன் தந்தையார் அழகன் சிந்தனைமாக இருக்கிறார். அவருக்கு போய் நீ ஆதரவு சொல்ல போகணும். எப்படியாக முத்துராஜனுக்கு உயிர் கொடுத்ததோடு இந்த சத்யாவதி திருக்கல்யாணம் என்ற நாடகம் நிறைவேறியது. யாவற்று பேர்களும் அவரவருடைய இதாசனம் சென்று வரலாம். நன்றி.